بسم الله الرحمن الرحيم نحمده ونصلي على رسوله الكريم. பெருகி வரும் கருணையினால் பேருலகை காத்து வரும் பெரியோன் இறைவனுக்கே மங்கா புகழ் அனைத்து. வான்மறை வகுத்தளித்து வையத்தை செழிக்க வைத்த வற்றாத வாஞ்சை கொண்ட நம் நபிக்கே சாந்தி. பேரன்பிற்கும் பெருமதிப்பிற்கும் கண்ணியத்திற்கும் மேன்மைக்கும் உரிய உலமாக்களுடைய ஆசான் ஹஜ்ரத் குப்லா தாமாத் பரக்காத் மற்றும் இன்று சமூகம் தந்திருக்கிற சங்கைக்கும் கண்ணியத்திற்கும் உரிய அறிஞர் பெருமக்கள், மஸ்ஜிதுகளுடைய நிர்வாகிகள், சங்கை உறுதிய நல்லோர்கள், தீன் குலத்து விளக்குகளான தாய்மார்கள், அல்லாஹுடைய அருள்மறையாமல் குர்ஆன் ஷரீஃபை உள்ளத்திலே சுமந்திருக்கிற ஹாஃபிதார், இன்னும் இந்த அல் மதரசத்து சித்திகியா உடைய சொத்துக்கள், தாங்கள் அனைவர்களுக்கும் முதற்கு என்னுடைய மனமார்ந்த சலாத்தினை தெரிவித்துக் கொள்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா பரக்காத்துஹு. قال الله تبارك وتعالى وَلَقَدْ كَرَّمْنَا بَنِي آدَمَ وَحَمَلْنَاهُمْ فِي الْبَرِّ وَالْبَحْرِ. சங்கைக்கும் மிகுந்த மேன்மைக்கும் உரித்தான பெரியார்களே, சகோதரர்களே, தாய்மார்களே, சிறப்பான இந்த நிகழ்விலே கலந்து கொள்ள வேண்டும். ஹாஃபிலாக்களுடைய பட்டமளிப்பு விழா நம்முடைய பகுதியிலே பெண் ஹாஃபிலாக்கள், மாஷா அல்லாஹ், மிகப்பெரிய சந்தோஷத்திலே அதை கலந்து கொள்ள வேண்டும் என்றும் ஆன்மீக ஆசான் ஹஜ்ரத் குப்லா தாமாத் பரக்காத்துஹு அவர்களுடைய நல்ல பல உபதேசங்களை கேட்க வேண்டும் என்பதற்காக வேண்டி நான் இங்கு வந்திருக்கிறேன். மாஷா அல்லாஹ், என்னையும் சிறிது நேரம் இங்கு ஏதோ சொல்ல வேண்டும் என்று அமர வைத்திருக்கிறார். இந்த உலகத்திலே அல்லாஹு தஆலா எத்தனையோ விதமான படைப்புகளை படைத்திருந்தாலும் ஆதமுடைய பிள்ளைகளில் அல்லாஹ் சங்கையாக பார்ப்பது ஈமான் உடையவர்களை, தக்வா உள்ளவர்களை, இறைபக்தி கொண்டவர்களை. இந்த உலகத்துடைய போக்கு, உலகத்துடைய ஓட்டம் இந்த எப்படி இருந்து கொண்டிருக்கிறது? நம்முடைய முன்னோர்கள், நம்முடைய பெரியார்கள் இந்த சமுதாயத்தை எந்த கட்டமைப்போடு தீன் ஆண்களிடத்திலும் பெண்களிடத்திலும் தீனுடைய வாழ்க்கை வாழக்கூடிய ஒரு சூழ்நிலையிலே இந்த நாட்டை விட்டுவிட்டு சென்றிருந்தார். நம்முடைய மூத்த உலமாக்கள், அறிஞர் பெருமக்கள் செய்திருந்த அந்த சேவை உலகம் முழுவதும் எங்கு பார்த்தாலும் கிடைக்காத ஒரு அற்புதமான இஸ்லாமிய வழிகாட்டலுக்கு சொந்தமான வாழ்க்கை நம்முடைய தமிழகத்தில் இருந்து உலகம் முழுவதும் எடுத்துக்கொள்கின்ற அளவிற்கு அல்லாஹ் தீனை ஆணுடைய வாழ்க்கையிலும் பெண்ணுடைய வாழ்க்கையிலும் அல்லாஹ் அமைத்து தந்திருந்ததை பார்க்கிறோம். ஆனால் இன்று எந்த அளவுக்கு மோசமான ஒரு சூழ்நிலை
யாரும் யாருக்கும் கட்டுப்படாத ஒரு சூழ்நிலை, யாரும் யாரையும் கட்டுப்படுத்த முடியாத ஒரு சூழ்நிலை, யாரும் யாருடைய பேச்சுக்கும் கட்டுப்பட்டு நடக்க முடியாத ஒரு சூழ்நிலையை இந்த நாட்டிலே நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். கணவனுக்கு மனைவி கட்டுப்படுவதில்லை, பெற்றோருக்கு பிள்ளைகள் பெற்றோருடைய பேச்சை கேட்டு நடப்பதில்லை, பெரியவர்களுக்கு மரியாதை தருவதில்லை என்கின்ற ஒரு கூக்குரல் ஒவ்வொரு மஹல்லாக்களிலும் வருவதை பார்க்கிறோம். இது எதனால் ஏற்பட்டது? வெட்கமில்லாத சூழ்நிலை. பெண்களிடத்திலே இருந்த அந்த வெட்கம் இன்று எடுபட்டு விட்டதை பார்க்கிறோம். இந்த மோசமான சூழ்நிலை ஏன் ஏற்பட்டது என்று பார்க்கிற பொழுது, தீன் சார்ந்த கல்வி, மார்க்கம் சார்ந்த கல்வியை விட்டும் இந்த சமூகம் மிக தூரத்திலே சென்று விட்டது. கல்வி ஞானங்கள் இல்லாத, மார்க்க பற்று இல்லாமல் ஆகிவிட்டார்கள். ஆகவே யாரும் யாருக்கும் கட்டுப்பட முடியாத ஒரு சூழ்நிலையிலே இந்த சமுதாயம் என்று நடைபோட்டுக் கொண்டிருப்பதை பார்க்கிறோம். ஆகவேதான் எங்கு பார்த்தாலும் நிம்மதி இல்லாத தன்மை, எந்த குடும்பங்களிலும் அமைதி இல்லை, எங்கும் நிம்மதி இல்லை. ஈமான் இருக்கிற இடத்திலே நிம்மதி இருக்கும், ஈமானுடைய குடும்பத்திலே சந்தோஷம் இருக்கும். பணம் இருக்கிறதோ இல்லையோ, காசு இருக்கிறதோ இல்லையோ, ஆட்சி இருக்கிறதோ இல்லையோ, ஆனால் நிம்மதியும் சந்தோஷமும் கண்ணியமும் உயர்வும் மேன்மையும் இந்த சமுதாயத்துடைய சொத்தாக உலகத்திலே இருந்ததை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். நம்முடைய ஒவ்வொரு மஹல்லாக்களையும் நாம் பார்த்திருக்கிறோம். ஏதோ சொற்பமான எண்ணிக்கையிலே நம்முடைய மக்கள் வாழ்ந்து கொண்டிருந்த அந்த காலத்திலே மாற்று சமுதாய மக்கள் எந்த அளவுக்கு கண்ணியத்தோடு, உயர்வோடு, மேன்மையோடு இந்த சமுதாயத்தை தலையில் தூக்கி வைத்து பார்த்து கொண்டிருந்த காலம். ஆனால் இன்று எல்லோரும் வெறுக்குகின்ற, இந்த பேசுகிறார்களே வெறுப்பு அரசியல் என்று எப்படி வந்தது? என்னிடத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கை இல்லை, என்னுடைய குடும்பத்திலே முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கை இல்லை, ஆணிடத்திலும் இல்லை, பெண்ணிடத்திலும் இல்லை, நம்முடைய பிள்ளைகளிடத்திலும் இல்லை. இது ஏன் ஏற்பட்டது என்று பார்க்கிற பொழுது, மதரசாக்களை விட்டு, தீனுடைய ஸ்தாபனங்களை விட்டு, உலகத்துடைய மோக கல்வியின் மீது ஆசை கொண்ட இந்த சமுதாயம் முன்னேற்றத்தினுடைய பாதங்களை எடுத்து வைக்க ஆரம்பித்த அந்த நேரத்திலே ஏற்பட்ட அந்த கொடுமையும் வேதனையும் சோதனையும் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். நம்முடைய பெற்றோர்களை பிள்ளைகளிடத்திலே ஈமான் இல்லாத, இஸ்லாம் இல்லாத வாழ்க்கையை பார்த்து சந்தோஷப்படுகிறார். என் பிள்ளை நல்லா பாட்டு பாடி ஆடுததுல, டிவியில என்னென்ன பாட்டு வருதோ எல்லாம் பிறந்த குழந்தை ஆடுதுன்னு எதுமோ டிவியில அந்த செல்போன்ல போட்டு அதை ஒரு போட்டோ எடுத்து நவுது பில்லாஹி மின்ஹா. நம்முடைய பெண்கள், அதுதான் சொன்னேன், வெட்கம் என்பதே இல்லாமல் ஆகிவிட்டது. ஆகவே ஈமானுடைய பிரகாசம் நம்முடைய குடும்பத்தை விட்டு ஈடுபட்டு போய்விட்டது. நம்முடைய சஹாபா பெருமக்கள், சஹாபியா பெண்கள் எந்த அளவுக்கு இந்த மார்க்கத்துடைய கண்ணியத்தை, உயர்வை, மேன்மையை, சிறப்பை உலகத்திலே கட்டி காத்து நம்மிடத்திலே கொடுத்து சென்றார்களோ, அந்த பரிசுகளை நாம் காணாமல் ஆக்கிவிட்டோம். உலகத்துடைய மோகத்தால், உலகத்துடைய பிரியத்தால், உலகத்துடைய ஆசையால் அனைத்தையும் தொலைத்து விட்ட காரணத்தினால், உலகத்துடைய மோகம் வந்து விட்டதினால் அல்லாஹ்வுடைய அச்சம் போய்விட்டது. உலகத்துடைய ஆசையின் காரணத்தினால் அவரிடத்தில் இருக்கிற வெட்க உணர்வு காணாமல் போய்விட்டது. சங்கி பொருந்திய நன்மக்களே, நல்ல நல்ல தக்குவா உள்ள, இறை பக்தி கொண்ட குடும்பங்களில் கூட பெண்களிடத்திலே இன்று பர்தாவை பார்க்க முடியவில்லை. நம்முடைய நிகழ்வுகளிலே பர்தாக்கள் காணாமல் போய்விட்டதை பார்க்கிறோம். அந்நிய ஆண்களிடத்திலே நம்முடைய பெண்கள் சர்வ சாதாரணமாக கூச்சம் இல்லாமல் பேசுகின்ற ஒரு அவல நிலையை பார்க்கிறோம்.
ஒரு பெற்றோர்கள் தம்முடைய குழந்தை இடத்திலே, குழந்தையுடைய இதயத்திலே எதை முதலிலே வைத்து அழகு பார்க்க வேண்டுமோ அதை அழகு பார்க்காமல் உலகத்துடைய ஆடம்பரங்களை, ஆசைகளை, உலகத்துடைய பகட்டை தன்னுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே பார்த்து ஆசைப்படுகிறார்கள். அதை பார்த்து மெய் சிலிர்த்து போய்விடுகிறார்கள். நம்முடைய முன்னோர்கள் நம்முடைய குடும்பங்களிலே பாருங்கள். கங்கை பொருந்திய பாசத்துக்குரிய தாய்மார்களே, இந்த பகுதிக்கு அல்லாஹ் தந்திருக்கிற மகா பெரிய பாதுகாப்பு, கண்ணியத்துடைய வளையம், ஈமானுடைய பாதுகாப்பு, அல்லாஹுடைய தக்வா என்கின்ற மகா பெரிய பாதுகாப்பு இந்த மஹல்லாவை சுற்றி இருக்கிறது. அது இந்த மதரசாவுடைய பரக்காத். இந்த மஹல்லாக்குள் நுழைகின்ற பொழுதே ஒரு விதமான கண்ணியமும் உயர்வும் மேன்மையும் சிறப்பும் ஒரு ஈமானுடைய ஒரு ஊருக்குள் நுழைகின்ற ஒரு எண்ணம் ஏற்படுவதற்கு இந்த சித்திகியா மதரசா ஒரு காரணமாக அமையப்பட்டிருக்கிறது. ஒரு குழந்தை பிறந்தவுடன் முதல் வார்த்தை அந்த குழந்தைக்கு எங்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுத்தந்த வார்த்தை, முதல் அந்த குழந்தையுடைய வார்த்தை அல்லாஹ்வாக இருக்க வேண்டும். அல்லாஹ்வாக இருக்க வேண்டும். அல்லாஹ் என்று சொன்னால் சந்தோஷப்படுகின்ற நம்முடைய முன்னோர்கள். இந்த சிந்தித்து பாருங்கள், என்னுடைய குழந்தையுடைய முதல் வார்த்தை பேச ஆரம்பிக்கின்ற பொழுது, தத்தி தடுமாறி பேசுகின்ற பொழுது என்னுடைய குழந்தை அத்தா என்று சொல்லிவிட்டால், அம்மா என்று சொல்லிவிட்டால், தாதா என்று சொல்லிவிட்டால், நானா என்று சொல்லிவிட்டால் எவ்வளவு சந்தோஷம் அடைகிறோம், எவ்வளவு மகிழ்ச்சி அடைகிறோம். என்னுடைய பிள்ளை பேச ஆரம்பிக்கிறது, அத்தா என்று சொல்லிவிட்டது, அம்மா என்று சொல்லிவிட்டது, தாதா என்று சொல்லிவிட்டது என்று எவ்வளவு சந்தோஷமும் மகிழ்ச்சியும் ஆனந்தமும் அடைகின்றோம். நாம் அந்த பிள்ளைக்கு கண் செய்தோமா, அந்த பிள்ளைக்கு காது செய்தோமா, அந்த பிள்ளைக்கு கை கால்களை செய்தோமா, இன்னொரு உறுப்புகளை செய்தோமா? உன்னுடைய வயிற்றுக்குள் அந்த பிள்ளை இருக்கின்ற பொழுது ஆனா பெண்ணா என்று கூட உனக்கு தெரியாது. அந்த பிள்ளையுடைய வளர்ச்சி எப்படி இருக்கிறது என்று கூட தெரியாது. பேரண்டத்தின் பேரரசன் அரஹமுர் ராஹிமீன் அல்லாஹ் வளர்த்தான், அவன் உண்டாக்கினான், உயிர் கொடுத்தான், உறுப்புகளை கொடுத்தான். ஈமானுடைய சூழ்நிலையிலே ஒவ்வொரு குழந்தையும் அல்லாஹ் தாயுடைய மடிக்கு தருகிறார். உலகத்திலே பிறக்கிற அத்துணை குழந்தைகளும் இஸ்லாத்துடைய அடிப்படையிலே, ஈமானுடைய அடிப்படையிலே பிறக்கிறது என்று முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அவருடைய கரத்திலே கொடுக்கப்பட்ட அந்த அமானிதமான அந்த குழந்தைகள் அது ஈமானுடன் வளர்க்கப்படுகிறதா? நல்ல குழந்தைகளாகத்தான் அல்லாஹ் உங்களுடைய கரங்களிலே தருகிறான். நீங்கள் தான் அந்த குழந்தைகளை நல்லவர்களாக, நபி அவர்கள் அப்படியே சொன்னார்கள். உங்களுடைய ஆசான்கள் அமர்ந்திருக்கிறார்கள். யகூதிகளாகவோ நசராக்களாகவோ கெட்டவர்களாக உருவாக்குவது பெண்கள், ஆண்களுடைய கரங்கள், பெற்றோர்களுடைய பொறுப்பு அது. ஆக அந்த குழந்தை பிறந்தவுடன் தாதா என்று சொல்கின்ற பொழுது, மாமா என்று சொல்கின்ற பொழுது, அம்மா என்று சொல்கின்ற பொழுது ஆனந்தம் அடைகிறோம், சந்தோஷம் அடைகிறோம். அள்ளி அந்த குழந்தையை அணைத்துக் கொள்கிறோம், முத்தமிடுகிறோம். என்னுடைய பிள்ளை அத்தான் சொல்லிருச்சு, அம்மான்னு சொல்லிருச்சு, எல்லாத்தையும் கூப்பிட்டு சொல்றோம், இங்க பாரு என் பிள்ளை சொல்லுது. அந்த குழந்தையுடைய ஒவ்வொரு உறுப்புக்கும் நாம் பொறுப்பில்லை. படைத்தவன் வேறு, அவன் படைத்து வெளியிலே உன்னுடைய கரத்திலே தந்திருக்கிறான். அந்த குழந்தை தட்டி முத்தி முதலிலே அல்லாஹ் என்று சொன்னால் அந்த பேரண்டத்தின் பேரரசன் எவ்வளவு சந்தோஷப்படுவான், எவ்வளவு சந்தோஷப்படுவான். அதைத்தான் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். எந்த குழந்தையுடைய முதல் வார்த்தை அல்லாஹ்வாக இருக்குமோ, லா இலாஹா இல்லல்லாஹ்வாக இருக்குமோ, நிச்சயமாக அந்த கலிமா இல்லாமல் அந்த குழந்தை மரணிக்காது என்று சொன்னார்கள் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த வேலையை செய்வதுதான் இந்த சித்திகியா மதரசா. அப்படிப்பட்ட சாலிஹான பெண்களை உருவாக்குகின்ற ஒரு கல்வி கூடம் தான் இந்த நிஸ்வான் மதரசா. சங்கை பொருந்திய நன்மக்களே, இந்த பெண்கள் தாண்டோண்டித்தனமாக கண்டதே காட்சி கொண்டதே கோலம் என்று யாருக்கும் கட்டுப்படாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களை கட்டுப்படுத்துகின்ற, அவர்களை மட்டுப்படுத்துகின்ற, அல்லாஹுடைய அச்சத்தில் அவர்களை வாழ வைக்குகின்ற ஒரு மந்திரம் இருக்கிறது என்று சொன்னால் இந்த மதரசாவில் தான் இருக்கிறது. இந்த மதரசாவில் இருக்கிறது. உங்களுடைய மதரசாவுக்கு கொண்டு வந்து விடுறாங்க. எப்படிப்பட்ட பிள்ளைகளை விடுறாங்க உஸ்தாத்மார்களுக்கு தெரியும்.
அதுல அடங்கவே மாட்டேங்குது, யாரு பேச்சையும் கேட்க மாட்டேங்குது. இத நான் சொன்னேன்னு சொல்லாது. ஒரு மருத்துவ பிள்ளை கூப்பிட்டு வர்றாங்க, அதுல நான் சொன்னேன்னு சொல்லாதே, என் பேச்சை கேட்கறதே இல்லை, எழுத்து பேச, ஆனா நான் சொன்னேன்னு சொல்லாது. அப்படியே சொல்லி அந்த பெற்றோர்கள் விடுகின்ற அந்த நிலை, யாருக்கும் கட்டுப்படவில்லை, யாருடைய பேச்சையும் கேட்கவில்லை, யாரையும் மதிக்க மாட்டேங்குது, தொழுகிறதில்லை, குரான் ஓதுறதில்லை, அஹ்லாக்குகள் சரியில்லை என்று சொல்லி விடப்படுகின்ற அந்த குழந்தைகள், இந்த உஸ்தாத்மார்கள் உஸ்தாபியாக்கள் செய்கின்ற சேவைகள் என்ன சாதாரணமான சேவைகளா? அன்று முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தம்முடைய மதரசாவிலே அமர வைத்து சஹாபாக்களுக்கு எதை போதித்தார்களோ, எந்த குர்ஆனை, எந்த ஹதீஸை, எந்த அஹ்லாக்குகளை, எந்த உயர்ந்த பண்புகளை சொல்லி தந்தார்களோ, அதே வாரிசிலே வந்த இந்த உலமாக்கள் அதை கற்றுத் தருகிறார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சபையிலே அமர்ந்த சஹாபாக்கள் எந்த உணர்வுகளை, எந்த உணர்ச்சிகளை, எந்த பண்பை, எந்த பண்பாட்டை, எந்த பக்குவத்தை பெற்றார்களோ, நிச்சயமாக 100க்கு 100 இந்த மதரசாவிலே ஓதுகின்ற மாணவிகளும் தாய்மார்களும் பெறுவார்கள். ஏனென்றால் அதே குர்ஆன் தான் எங்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொடுத்த அந்த குர்ஆன் உயிரோட்டமுள்ள குர்ஆன். அந்த உயிரோட்டமுள்ள குர்ஆனை இன்று ஓதித் தரப்படுகிறது. எவருடைய உள்ளங்களில் எல்லாம் ஏதோ இருக்கிறது, எது ஏதோ இருந்தால் அந்த குடும்பத்திலே நிம்மதி இருக்காது, சந்தோஷம் இருக்காது. நாங்கள் சத்தியமாக சொல்வோம், இங்கல்ல எங்கு கொண்டு போய் நிறுத்தினாலும் சொல்வோம், இந்த மொபைல், இந்த மதரசாவிலே ஓதி இருக்கிற பிள்ளைகளுடைய இருக்கிற அந்த உள்ளத்திலே இருக்கிற குர்ஆன், அந்த குர்ஆனுடைய குடும்பம் நிச்சயமாக கண்ணியமாக இருக்கும், சிறப்பாக இருக்கும், பிரகாசமாக இருக்கும், உயர்வாக இருக்கும். அது மட்டும் உயர்வாக இருக்காது, குர்ஆன் அது திறந்திருந்தாலும் மூடி இருந்தாலும் அதனுடைய பிரகாசம், அதனுடைய பரக்காத்துகள் உயர்ந்தது, மேன்மைக்குரியது, சிறப்புக்குரியது, உயர்வானது என்ற நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன ஹதீஸை பார்க்கும். அது வாய் கட்டி இருந்தாலும் வாய் மூடி இருந்தாலும், ஆனால் அந்த பிள்ளைகளுடைய இதயத்திற்காக வேண்டி அந்த பெற்றோர்கள் அந்த பிள்ளைகளை தந்திருக்கிறார்களே, மாஷா அல்லாஹ், மாஷா அல்லாஹ். இன்று அந்த பிள்ளைகளுடைய இதயத்திலே குர்ஆனை வைத்து அழகு பார்க்கிற அந்த பெற்றோர்கள் என்ன பாக்கியம் செய்தார்களோ தெரியும். அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா நாளை உலகத்திலே தருகின்ற, மறுமையிலே தருகின்ற கண்ணியம், சிறப்பு, உயர்வு உலகத்திலே நிச்சயமாக நாம் பார்த்து நாளை மறுமையிலே போராமைப்படுகின்ற அளவிலே சாதாரணமா மசூதி காலனியில இருந்தவங்க, சாதாரணமா மசூதி காலனியில எங்கோ ஒரு இடத்துல இருந்தவங்க, இன்னைக்கு அல்லாஹ் முத்துக்களால் அலங்கரிக்கப்பட்ட மேடைகளிலே அமர வைத்து, அரசுடைய நிலையிலே அமர வைத்து, நிலையிலே இல்லாத அந்த நாளிலே அரசுடைய நிலையிலே முத்து மேடைகளிலே அமர வைத்து கிரீடம் அரவிருப்பாராம். கிரீடம், மாஷா அல்லாஹ். அந்த பெற்றோர்களுக்கு வாழ்த்துக்கள், அந்த பெற்றோர்களுக்கு வாழ்த்துக்கள். எவ்வளவு பெரிய பாக்கியம், எவ்வளவு பெரிய பாக்கியம் செய்து விட்டீர்கள். உங்களுடைய பிள்ளைகளை இந்த மதரசாவுக்கு தந்ததினால் உங்களுடைய பிள்ளைகளுடைய இதயங்களை அல்லாஹ்வுடைய குர்ஆன் வந்துவிட்டது. அல்லாஹ்வுடைய குர்ஆன் வந்ததற்கு பிறகு உலகத்தில் வேறு எந்த சொத்தும் தேவையில்லை, எந்த சுகமும் தேவையில்லை, எந்த உலகத்தில் இருக்கிற எந்த பரிசும் தேவையில்லை. அல்லாஹ் தந்திருக்கிற உயிரோட்டம் உள்ள பரிசு குர்ஆன் தான். அந்த குர்ஆனுக்கு சொந்தமாக உங்களுடைய பிள்ளைகளுடைய உள்ளத்தை தந்து விட்டீர்கள். நான் சொன்னேன், பிள்ளையுடைய முதல் வார்த்தை அல்லாஹ்வாக இருந்தால் அந்த பேரண்டத்தின் பேரரசன் சந்தோஷப்படுகிறான் என்று. முழு குர்ஆனையும் அந்த பிள்ளை ஓதுவதை அந்த ரப்புல் ஆலமீன் கேட்கின்ற பொழுது எவ்வளவு சந்தோஷம் அடைவார், எவ்வளவு ஆனந்தம் அடைவார். அதை கேட்டு ரஹ்மானே நாளை மறுமையிலே சூரத்துர் ரஹ்மானை ஓதி காட்டுவார். மாஷா அல்லாஹ். ரஹ்மான் ஓதி காட்டுகின்ற அந்த சூரத்துர் ரஹ்மானை இந்த பிள்ளைகளோடு சேர்ந்து அமர்ந்த பரக்கத்தினால் அல்லாஹ் நமக்கும் கேட்கின்ற பாக்கியத்தை நசீபாக்குவான். அந்த சூறாவுக்கு பேரே புதுமாப்பல சூறா. இன்னைக்கு அந்த பெண்கள் மாஷா அல்லாஹ் குர்ஆனின் மூலமாக நீங்கள் சிறப்பு பெற்று விட்டீர்கள். குர்ஆன் எங்கெல்லாம் வந்ததோ, எதையெல்லாம் தொட்டதோ அதையெல்லாம் சிறப்பாக்காமல் உயர்வாக்காமல் விட்டதில்லை, விடாது. நீங்கள் சிறந்தவர்கள், உலகத்தில் இருக்கிற அனைத்தையும் விட நீங்கள் சிறந்தவர்கள், மேன்மைக்குரியவர்கள். குர்ஆன் எப்படி சிறந்ததோ அதே போன்று எப்படி குர்ஆன் உங்களுடைய இதயங்களிலே பரிசாக இந்த மதரசா சித்திகியா உங்களுக்கு தந்திருக்கிறதோ அதை அனுதினமும் ஓத வேண்டும்.
அனுதினமும் ஓத வேண்டும். ஓதாமல் நாம் விட்டுவிட்டோம் என்று சொன்னால் சங்கை பொருந்திய பாசத்துக்குரிய ஆபிலாக்களே, சீக்கிரமா அது மறந்து போயிடும். சீக்கிரமா ஞாபகத்துக்கு வந்துடும், சீக்கிரமா மறந்து போயிடும். இந்த சபையில இருக்கிற பாசத்திற்குரிய பெரியவர்கள், மஸ்ஜிதுடைய நிர்வாகிகள், உங்களிடத்திலும் கேட்டுக்கொள்கிறேன், ஆபிலாக்களோடு சிறிது நேரம் அமர்ந்த பறக்கத்தினால் நாமும் கொஞ்சம் குரான மனப்பாடம் செய்யறான். இன்ஷா அல்லாஹ். நம்ம அந்த வயசுல மனப்பாடம் செஞ்சோம்ல, இந்த 10 சூறா 20 சூறா அறம் தலைக்கைப்பையில இருந்து, அதோடு மட்டும் நிக்காது. குரான் மனப்பாடம் செய்யறதுக்கு ரொம்ப லேசுங்க, கஷ்டம் நினைக்காது. அல்லாஹ் சொல்றான், வலகத் யஸ்ஸர்னல் குர்ஆன லிஸ்ஸிக்ரி ஃபஹல் மின் முத்தகிர். சத்தியமிட்டு சொல்கிறார், யாராவது மனப்பாடம் செய்யறவங்க இருக்கிறீங்களா? ரொம்ப லேசா. அந்த பிள்ளைகள்கிட்ட கேட்டு பாருங்க, எவ்வளவு லேசா மனப்பாடம் பண்ணிட்டு. குடும்பத்து பெண்கள் வருகிறார்கள், அதில் சொன்னாங்க, குடும்பத்து பெண்கள் வருகிறார்கள், அவ்வளவு அவருடைய இதயங்களில் எப்படி குரான் போனது. சஹாபாக்கள் 70 வயசு 80 வயசு 85 வயசு 60 வயசு 90 வயசு சஹாபாக்கள் வந்தார்கள். அவர்கள் ஹாஃபிலாக ஆனார்கள். அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு தஆலா, உமர் ஃபாரூக் ரலியல்லாஹு தஆலா, உஸ்மான் கனி ரலியல்லாஹு தஆலா, ஸைத் இப்னு சாபித் ரலியல்லாஹு தஆலா, அலி ரலியல்லாஹு தஆலா, மூத்த சஹாபா பெருமக்கள் ஹாஃபிலாக ஆனார். அவருடைய பரக்கத்தால் தான் நமக்கு குர்ஆன் கிடைத்திருக்கிறது. ஆகவே இந்த சபையில அமர்ந்த உங்களிடத்திலும் நான் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன், இன்னைக்கு இருந்து கொஞ்சம் கொஞ்சம் குர்ஆன் இந்த மதரசால அமர்ந்த பரக்கத்தினால் கொஞ்சம் மனப்பாடம் செஞ்சு பாருங்க. ரொம்ப லேஸ். நாளை குர்ஆன் கேட்கும், என்னை மனப்பாடம் செஞ்சையான்னு கேட்கும்ல. அல்லாஹ் யாருக்கு குர்ஆனை கொடுத்திருக்கான்? ராமசாமி குப்புசாமியா? அவங்களுடைய ஹிதாயத்துக்கு தான். ஆனால் அமல் செய்யக்கூடிய, அதை ஓடி மனநமிடக்கூடிய, வாழ்க்கையிலே அதை சிந்தித்து நம்முடைய வாழ்க்கையாக மாற்றுகின்ற பொறுப்பு 100% நமக்கு இருக்கிறது. ஆகவே குர்ஆன அது நமக்கு இல்ல, நம்முடைய பேரம்பேத்திக்கு, நமக்குள்ள நம்முடைய சின்ன பிள்ளைகளுக்கு மதரசாவில் ஹஜ்ரத் ஓதி கொடுக்குறாங்க, அந்த பிள்ளைங்க ஓதிக்கிறோம் இல்லாம இங்க இருக்கிற எல்லோரும் அந்த பொறுப்பை எடுத்து இன்ஷா அல்லாஹ் உடைய ஜமாத்துல எவ்வளவு பேரை பார்த்திருக்கோம். வயசு முதிர்ந்தவர்கள் எத்தனையோ பேர்கள் ஹாஃபிலாக ஆகியிருக்கிறார். துணை ப்ரொஃபஸர்களை பார்த்திருக்கிறோம், ஹாஃபிலாக ஆகிறார். குர்ஆன் ரொம்ப லேஸ். மனப்பாடம் செய்யுங்க. இன்ஷா அல்லாஹ் மனப்பாடம் செய்வேன் என்ற ஆசைப்படுங்கள். குர்ஆனை ஓதுங்கள். அந்த நாவு எவ்வளவு இனிப்பாக இருக்கும், ருசியாக இருக்கும். உலகத்தில் இருக்கிற எல்லா நோய்களுக்கும் மறுமருந்தாக அல்லாஹ் குர்ஆனை தந்திருக்கிறார். அனைத்து நோய்களுக்கும் அருமருந்து, அனைத்து வியாதிகளுக்கும் அருமருந்து, அனைத்து கஷ்டங்களுக்கும் அருமருந்து, அனைத்து சோதனைகளுக்கும் அருமருந்து, அத்துணை வேதனைகளுக்கும் அருமருந்து. அதை வச்சுக்கிட்டு வெண்ணெயை வச்சுக்கிட்டு நெய் கலைகிறான்னு சொல்றாங்கல்ல, அந்த மாதிரி சங்கை பொருந்திய நன்மக்களே, நம்முடைய முன்னோர்கள் அவருடைய வாழ்க்கையிலே, அவருடைய இதயங்களிலே, அவருடைய குடும்பங்களிலே, அவருடைய இல்லங்களிலே குர்ஆன் இருந்தது. அவர்கள் சிறந்தார்கள், சிறப்புக்குரியவர்களாக ஆனார்கள், மேன்மைக்குரியவர்களாக ஆனார்கள். அனைத்து உலகத்துடைய அனைத்து பாக்கியத்தையும் அவருடைய காலடியிலே அல்லாஹ் கொண்டு வந்து கொண்டார். ஆக சங்கை பொருந்திய பாசத்துக்குரிய ஹாஃபிலாக்களே, நீங்கள் குர்ஆனை மனனம் செய்ததோடு மட்டும் நிறுத்தி விடாமல் குர்ஆனுடைய அந்த பொருள்களையும், குர்ஆனுடைய விளக்கங்களையும், தஃப்சீர்களையும், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸ்களையும் நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையாக கொண்டு வர வேண்டும். அதற்காக இன்ஷா அல்லாஹ் இந்த ஹாஃபிலாக்கள் நிச்சயமாக முபல்லிகாக்களாகவும் இன்ஷா அல்லாஹ் ஆவாங்கல்ல. இன்ஷா அல்லாஹ் அதற்கான ஏற்பாடையும் மதரசா செய்திருக்கிறது. ஹாஃபிலாக்கள் அடுத்து இன்ஷா அல்லாஹ் 3 வருஷத்துல 4 வருஷத்துல அவர்களே வந்து முபல்லிகா ஆலிமாவுடைய சலதியும் அதில் தருவாங்க இன்ஷா அல்லாஹ். அல்லாஹ் ஹஜரத்துடைய ஹயாத்திலும் ஆரோக்கியத்திலும் சிஹத்திலும் சேவையிலும் அல்லாஹ் பரக்கத் இன்ஷா அல்லாஹ். ஆகவே என்னுடைய பாசத்துக்குரிய தாய்மார்களே, இந்த கல்விதான் நம்மை ஒழுக்கப்படுத்தும். இந்த கல்விதான் நம்மை சீர்திருத்த செய்யும். இந்த கல்விதான் நமக்கு கண்ணியத்தை தரும். இந்த குர்ஆனுடைய கல்விதான் நம்மை நேரான பாதையில இறை அச்சத்தோடு நடக்க வைக்கும். வேற உலகத்தில் இருக்கிற எந்த கல்வியில நீங்க போய் பார்த்தாலும் அங்க மரியாதை இருக்காது, அங்க அமைதி இருக்காது, சக்கீனத் இருக்காது. இங்க மதரசாக்குள்ள வந்தாவே சக்கீனத் வரும். இந்த தாய்மார்கள் சொல்லுவாங்க, மதரசாக்குள்ள வந்தாவே தூக்கம் வந்துருக்குது, வீட்டுல மாத்திரை போட்டா கூட தூக்கம் வரல. மாஷா அல்லாஹ், அதுக்கு தூக்கம் வர்றதுக்காக உட்காருங்க குர்ஆனுக்கு மத்தியில். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸை படிப்பாங்க.
ஹதீஸுடைய அந்த ஆயத்துகளுக்கு, குர்ஆனுடைய ஆயத்துக்குடைய தர்ஜுமாக்கள், குர்ஆனுடைய தஃசீர்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையுடைய அந்த பாடங்கள், சஹாபா பெண்மணிகளுடைய பாடங்கள் படித்து தருகின்ற அந்த மஜ்லிஸிலே அமர்கின்ற பொழுது உள்ளத்தில் இருக்கிற உலகத்துடைய ஆசை விரண்டோய் போடும். உலகத்துடைய முஹப்பத் போயிடும், ஆகிரத்துடைய ஆசை வந்துடும், நபியுடைய பிரியம் வந்துடும், சஹாபாக்கள் மீது ஆசை வந்துடும், அதை போன்று வாழ வேண்டும் என்கின்ற ஆசை வந்துவிடும். அதற்கு பிறகு உலகமே சேர்ந்து நின்றாலும் அந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையை மாற்ற முடியும். சங்கை பொருந்திய நன்மக்களே, இன்று நம்முடைய இஸ்லாமிய குடும்பங்களில் இருந்து வருகின்ற சத்தங்களை கேட்கிறோம். அதுல நிக்கா முடிச்சு கொடுத்தேன், நல்ல பிள்ளைன்னு தான் கட்டிட்டு வந்தேன், வீட்டுல நிம்மதி இல்லை, வீட்டுல நிம்மதி இல்லை, வந்ததை 3 ஆக்கிருச்சு 4 ஆக்கிருச்சு, வீட்டுல அமைதி போயிருச்சு, பெரியவர்களை மதிக்கிறது இல்ல, வீட்டுடைய அத்துணை சூழ்நிலைகளையும் கெட்டு போய் நிம்மதி இல்லாத தன்மை ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லக்கூடிய நிலை வந்திருப்பதை பார்க்கிறோம். ஆகவே இன்று இஸ்லாமிய சமுதாயம் எங்களுடைய நிஸ்வான் மதரசாக்களின் பக்கம் படையெடுத்து வருகிறது. படிச்ச பசங்களே சொல்றாங்க, படிச்ச பிள்ளைங்க வேணாதுல, ஏதாவது ஓதுன பிள்ளை இருந்தா சொல்லுங்க. அல்லாஹ் தஆலா எப்படி மாத்திட்டா பாருங்க. காசு தேவையில்லை, பணம் தேவையில்லை, நகை தேவையில்லை, நட்டு தேவையில்லை, எதுவும் தேவையில்லை, அந்த பிள்ளை கட்டின சேவலையோட வந்துட்டா போதும் என்று மதரசாக்களின் பக்கம், எங்களுடைய மதரசாக்களுக்கு வரிசையில வந்து நிக்கிறாங்க. பிள்ளைங்க இல்லைன்னு சொல்லுவோம், பிள்ளைகள் இல்லைன்னு சொல்லுவோம். பிரியானாங்க இன்னைக்கு. அதாவது எத்தனையோ பெற்றோர்கள் கவலைப்பட்டு பல நோய்கள் வந்துருச்சு. என் பிள்ளை கல்யாணம் முடிச்சு கொடுக்க முடியலையே என்பதான், மாப்பிள்ளை கிடைக்க மாட்டேங்குதேன்னு கஷ்டப்படுறாங்க. மாப்பிள்ளை கிடைக்கலையேன்னு நிஸ்வான்ல ஓதுற ஏதாவது ஒரு பிள்ளை இருக்கான்னு சொல்லுங்க. அல்லாஹ்வுடைய குர்ஆனுடைய பரக்கத் அது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸுடைய பரக்கத் அது, நம்முடைய சஹாபா பெண்களுடைய வாழ்க்கை படித்ததுடைய பரக்கத், நம்முடைய முன்னோர்களுடைய வாழ்க்கையுடைய சித்தாந்தங்களை உள்ளத்திலே ஏற்று வாழ்க்கையாக ஆக்கி கொண்டதுடைய பரக்கத். இந்த பிள்ளைங்க போற இடம் பூரா நிம்மதியா இருக்குங்க, சந்தோஷமா இருக்கு. கேட்டு பாருங்க, எங்களுடைய பிள்ளைகள் எந்தெந்த குடும்பங்களுக்கெல்லாம் போனார்களோ அந்த குடும்பங்கள் கோடி கொடுத்தாலும் கிடைக்காத நிம்மதியோடு வாழ்கிறார்கள், சந்தோஷமோடு வாழ்கிறார்கள். இன்னொரு புள்ள அதே மாதிரி கொடுங்கன்னு கேட்கிறாங்க. சத்தியமாக சொல்கிறோம், எத்தனை பேரை காட்ட வேண்டும் என்று சொல்றோம். ஆகவே பாசத்திற்குரிய தாய்மார்களே, இந்த பகுதியிலே அல்லாஹ் தந்திருக்கிற மகா பெரிய அருள் கொடை இந்த சித்திகியா மதரசா. பயன்படுத்திக் கொள்ளுங்கள், அதை பயனுள்ளதாக ஆக்கிக் கொள்ளுங்கள். இந்த மஹல்லாவில் இருக்கிற எந்த பிள்ளைகளும் மிச்சமாக இருக்கக்கூடாது, எந்த குடும்பத்துடைய பெண்களும் மிச்சமாக இருக்கக்கூடாது இந்த மதரசாவுடைய தொடர்பு இல்லாமல். இன்ஷா அல்லாஹ் ஒரு காலம் வரும் இந்த மஹல்லாவில் இருந்த ஜனாசாக்கள் போகும். இன்ன ஹாஃபிஸாவுடைய ஜனாசா, இன்ன முபல்லிகாவுடைய ஜனாசா, இன்ன ஆலிமுடைய மகள், இன்ன ஆலிமுடைய மனைவி, இன்ன ஆலிமை உருவாக்கிய தாய் என்பதாக உலகம் அவர்களுக்காக துஆச்சு. அப்படிப்பட்ட இந்த சித்திகியா மதரசாவுடைய ஆலிம் பெருமக்களை பார்க்கிறேன், உலமாக்களை பார்க்கிறேன். தன்னிலம் பாராது இந்த சமூகத்துடைய அக்கறையோடு எப்படியாவது இந்த பெண் சமுதாயத்தை கரை சேர்த்து விட வேண்டும், கண்ணியத்துடைய உயர்ந்த நிலைக்கு கொண்டு வந்து சேர்த்து விட வேண்டும். சஹாபா பெண்மக்கள் வாழ்ந்த அந்த அழகான வாழ்க்கை இந்த மஹல்லாவிலே வந்துவிட வேண்டும் என்று இரவு பகலாக கஷ்டப்படுகிறார்கள், கவலைப்படுகிறார்கள், அதற்காக மஷூரா செய்கிறார்கள், அதற்காக உழைக்கிறார்கள். அல்லாஹ் தஆலா அதனுடைய பரக்கத்துடைய வெளிப்பாடாக என்று பார்க்கிறோம், பரக்கத்துடைய வெளிப்பாடாக பார்க்கிறோம். இன்ஷா அல்லாஹ் உங்களுடைய மஹல்லாவுக்கு போட்டி போட்டு பொண்ணு வேணும்னு வருவாங்க. அந்த அளவுக்கு அல்லாஹ் தஆலா கதவுகளை திறந்து விட்டான். சித்திகியா மதரசாவுடைய முதல் பட்டமளிப்பு விழா ஹாஃபிலாக்கள் அதனுடைய அருள்மிக்க கரங்களால் தர இருக்கிறார்கள். அதனுடைய வசந்தமான காற்றை அல்லாஹ் உலகம் முழுவதும் வீசச் செய்வான், உலகம் முழுவதும் இதனுடைய பரக்காத்துகளை பரவச் செய்வானாக. இந்த மஹல்லாக்குள்ள மட்டும் சுருங்கி விடாமல் அனைத்து மஹல்லாக்களுக்கும் அந்த பாக்கியத்தை அல்லாஹ் தருவதற்கு உலமாக்களுடைய சேவையை அல்லாஹ் காரணமாக ஆக்குவான். உங்கள மஹல்லாக்குள்ள மட்டும் வச்சுக்கலாம், அக்கம் பக்கத்தில் இருக்கிற எல்லா மஹல்லாக்களுக்கும் இந்த பாக்கியத்தை தர வேண்டும். ஏனென்றால் ஒவ்வொரு இஸ்லாமிய குடும்பங்களும் இந்த நிம்மதிக்காக போராடுகிறார்கள், நிம்மதி இல்லாமல் கஷ்டப்படுகிறார்கள். அதுல என் புள்ள பேச்ச கேட்க மாட்டேங்குது, அடே காலையில ஸ்கூலுக்கு போற புள்ள சாயங்காலம் வீட்டுக்கு வருமான்னு பயப்படுற காலம். 8வது படிக்கிற புள்ள, 6வது படிக்கிற புள்ள, பொம்பளை புள்ள பயப்படுகின்ற ஒரு காலத்திலே
பயப்படுகின்ற காலத்தில் இருக்கிறார்கள். சத்தியமாக நாங்கள் சொல்லுவோம், 100க்கு 100 கேரண்டி தருவோம், இந்த போன்ற மதரசாவிற்கு வருகின்ற பிள்ளைகள் நிச்சயமாக நீங்க பயப்படவே தேவையில்லை. அல்லாஹ் அவர்களுக்கு இந்த குர்ஆனின் மூலமாக, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அற்புதமிக்க ஹதீஸ்களின் மூலமாக, நம்முடைய முன்னோர்களின் மூலமாக அல்லாஹ் பாதுகாப்பை தந்து விடுவான். எவர்களாலும் வழிகெடுக்க முடியாது. ஆக சங்கை பொருந்திய நன்மக்களே, பாசத்துக்குரிய தாய்மார்களே, அல்லாஹ் உங்களை தீன் குலத்து விளக்குகளாக ஆக்கி வைத்து விட்டார். இந்த உலகத்திற்கே மின்னுகின்ற விளக்குகளை நீங்கள் தந்திருக்கிறீர்கள். நாங்கள் ஆசைப்பட்டோம் அந்த காலத்திலே முஹியுத்தீன் அப்துல் காதிர் ஜீலானி கத்தஸல்லாஹு சிர்ரஹுல் அஸீஸ் போன்ற மிக பெரிய இறை நேசர்களை பெற்றுத்தந்த தாய்மார்கள் காணாமல் போயிட்டாங்களே, இந்த காலத்திலே கிடைக்குமா என்று நாங்கள் எல்லாம் கண்ணீர் வடித்துக் கொண்டிருந்தோம். மாஷா அல்லாஹ், மாஷா அல்லாஹ், சித்திகியா மதரசாவின் மூலமாக அந்த விதை விதைக்கப்பட்டிருப்பதை பார்த்து சந்தோஷமும் ஆனந்தமும் கிடைக்கும். இந்த பிள்ளைகள் இன்ஷா அல்லாஹ் அது போன்ற ராபிகத்துல் பஸரியா, ராபிகத்துல் அதவியா போன்ற மகா பெரிய இறை நேசம் கொண்ட அந்த சமூகத்தை மீண்டும் அல்லாஹ் இவர்களுடைய மடியிலே உருவாக்குவான். இன்ஷா அல்லாஹ் அதன் மூலமாக உலகத்தில் அல்லாஹ் தீனை ஹயாத்தாக்குவான், பாத்தில்களை அல்லாஹ் ஒழிப்பான், ஹக்கை அல்லாஹ் நிலைநாட்டுவான். இந்த பிள்ளைகள் போய் பேச தேவையில்லை. இந்த பிள்ளை அந்த குடும்பத்துல போய் நடந்தா போதும். அந்த பிள்ளையுடைய அந்த குடும்பத்தில போய் அந்த பிள்ளை அங்க இருந்தால் போதும். அந்த குர்ஆனுடைய பரக்கத்தால் அந்த வீட்டையே, அந்த மஹல்லாவையே, அந்த தெருவையே அல்லாஹ் தஆலா தீனுடைய அந்த மலர்ச்சிக்கு கொண்டு வந்து விடுவான். அப்படிப்பட்ட மகா பெரிய பிரகாசம். ஏனென்றால் குர்ஆன் என்பது ஒரு பிரகாசம், அல்லாஹ்வுடைய நூர். அந்த நூரை இதயத்திலே ஏற்றிருக்கிறார்கள். அல்லாஹ் அந்த நூரை உலகத்திற்கு பிரகாசமாக ஆக்குவானாக. இந்த மதரசாவின் மூலமாக இந்த ஹிதாயத்துடைய அந்த பிரகாசத்தை அல்லாஹ் உலகம் முழுவதும் வெளியாக்குகின்ற பாக்கியத்தை அல்லாஹ் தந்தருள்வானாக. இந்த ஆண்டு முதல் ஆண்டிலே ஹாஃபிலாக்களாக ஆகின்ற அவர்களுடைய அல்லாஹ் ஹிஃபலை பரிபூர்ணமாக அல்லாஹ் கபூல் செய்வானாக. அவர்களை, அவர்களுடைய பெற்றோர்களை அல்லாஹ் ஹாஃபில்களுக்கு, ஹாஃபிலாக்களுக்கு, அவருடைய பெற்றோர்களுக்கு எந்தெந்த கண்ணியத்தை, எந்த உயர்வை, எந்த மேன்மையை, எந்த சிறப்பை அல்லாஹ் தருவதாக வாக்குறுதி தந்திருக்கிறானோ, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்களோ, அத்தனை கண்ணியத்தையும் அல்லாஹ் கபரிலும் தருவான், ஆகிரத்திலும் தருவானாக, மரண நேரத்திலும் அல்லாஹ் தருவானாக. நிச்சயமாக நீங்கள் பார்ப்பீர்கள், உங்களுடைய பிள்ளைகளை ஹாஃபிலாக ஆக்கியவுடைய பரக்கத்தினால் உங்களுக்கு அல்லாஹ் தஆலா கலிமாவை நசீபாக்குவான், ஈமானை நசீபாக்குவான். நீங்கள் சொர்க்கத்தை பார்க்காமல் நிச்சயமாக உங்களுக்கு மரணம் வராது. அப்படிப்பட்ட பாக்கியம் இந்த பிள்ளைகளின் மூலமாக உங்களுக்கு கிடைத்திருக்கிறது. தாய்மார்களே, நீங்களும் வாருங்கள், நீங்களும் வருகிறீர்கள் என்று சொன்னார்கள் ஹஸரத் அவர்கள். உங்களுடைய வீட்டு வேலைகளை எல்லாம் முடித்து விட்டு உங்களுக்கு இருக்கிற அந்த சிலபஸ்களில நீங்களும் படியுங்கள், நீங்களும் அந்த பாக்கியத்தை பெறுங்கள். அல்லாஹ் தஆலா நல்ல இந்த சேவையை கபூல் செய்வானாக, இதை அல்லாஹ் ஏற்றுக்கொள்வானாக. இதற்காக யாரெல்லாம் உழைத்தார்களோ, பாடுபட்டார்களோ, இதற்காக உழைத்துக் கொண்டிருக்கிறார்களோ, பொருளாதாரத்தின் மூலமாக, ஆலோசனைகளின் மூலமாக, சேவைகளின் மூலமாக அவருடைய அத்தனை சேவைகளையும் அல்லாஹ் கபூல் செய்து ஏற்றுக்கொண்டு சமூகத்துக்கு பலனுள்ள சேவைகளாக ஆக்குவானாக. சங்கை பொருந்திய நன்மக்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தங்களுடைய பிள்ளைகளை எப்படி வளர்த்தார்களோ அப்படி வளர்க்க கற்றுத்தருகின்ற இடம் இந்த மதரசாக்கள். சாதாரணமா இல்ல. எங்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு 4 பொம்பளை பிள்ளை, 3 ஆம்பளை பிள்ளை. 3 ஆம்பளை பிள்ளையும் அது சீக்கிரமா அல்லாஹ் அழைத்து கொண்டார். 4 பெண் பிள்ளைகளை எப்படி வளர்க்க வேண்டும், எப்படி ஈமானுடைய உணர்வோடு வளர்க்க வேண்டும், குடும்பங்களிலே இருந்து குடும்பங்களுடைய கஷ்ட நிஷ்டங்களை எப்படியெல்லாம் சமாளிக்க வேண்டும், கணவன், மாமனார், நாத்தனார், அந்த குடும்பத்துடைய எல்லா சூழ்நிலைகளையும் எப்படி கட்டுக்கோப்போடு கொண்டு தந்தையுடைய குடும்பத்துடைய கண்ணியத்தை பாதுகாக்க வேண்டும் என்று மகா பெரிய ஒரு வளர்ப்பை உலகத்திலே வளர்த்து காட்டியவர்கள் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். தங்களுடைய 4 பெண் பிள்ளைகளை அப்படி வளர்த்தார்கள். உலகமே இன்று பார்க்க வேண்டும், தங்களுடைய பிள்ளைகளை, பெண் பிள்ளைகளை எப்படி வளர்க்க வேண்டும் என்று உலகம் பார்த்தால் எங்கள் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய பெண்கள் வளர்ப்பை நீங்கள் பாருங்கள், பெண் பிள்ளைகளுடைய வளர்ப்பை பாருங்கள். பாத்திமா நாயகி, ஜைனப் அம்மா, ருக்கையா அம்மா, எப்படிப்பட்ட வாழ்க்கை, எப்படிப்பட்ட கஷ்டங்களையும் தாங்கி ஒரு நாள் கூட தாயுடைய வீட்டிலே வந்து கண் கசைந்தது என்கின்ற ஒரு கண் கசைவை பார்க்க முடியும். பாத்திமா நாயகி அலி ரலியல்லாஹு தஆலா சொல்லி அனுப்புனாங்க, ஒரு வேளாள கூட்டிட்டு வாங்கன்னு. பாத்திமா நாயகி சொல்ல வைக்கப்பட்டாங்க. இன்னைக்கு பிள்ளைங்க
கல்யாணம் முடிச்சு வீட்டுக்கு போனாவே போன் பண்ணி கொடுத்துடுறாங்க. அந்த வீட்டுல என்ன நடக்குது முதவே சொல்லிடுது. ஆகவேதான் பசாதுகள் வருகிறது. இந்த மதரசாவிலே ஓதுகின்ற முபல்லிகாக்கள், ஆலிமாக்கள் நிச்சயமாக அப்படி இருக்க மாட்டாங்க. எங்களுடைய முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிள்ளைகள் வளர்த்ததை போன்று எங்களுடைய உலமாக்கள் வளர்க்கிறார். அப்படிப்பட்ட பாக்கியத்தை இந்த மதரசாவில வளர்கின்ற பிள்ளைகளுக்கும் அல்லாஹ் தஆலா நசீபாக்குவானாக. உங்களுடைய பாத்திமா அம்மாவுடைய குணத்தை தருவானாக, ஆயிஷா அம்மாவுடைய குணத்தை தருவானாக, பதீஜா நாயகி அம்மா அவர்களுடைய குணத்தை இங்கு ஓதுகின்ற பிள்ளைகளுக்கு அல்லாஹ் தருவானாக, பெற்றோர்களுக்கும் தாய்மார்களுக்கும் தருவான். அல்லாஹ் இந்த மதரசாவை கபூல் செய்வானாக. வந்திருக்கிற அத்தனை பேருடைய வருகையும் அல்லாஹ் கபூல் செய்து குர்ஆனோடு நம்முடைய தொடர்புகளை ஏற்படுத்துவானாக, குர்ஆனோடு வாழச் செய்வானாக, குர்ஆனோடு மரணிக்க செய்வானாக. நாளை கபரிலிருந்து குர்ஆனோடு எழுப்பச் செய்து குர்ஆன் உடையவர்களோடு நாளை மஹ்ஷரில் அல்லாஹ் அமரச் செய்வானாக என்று துஆ செய்தவனாய் எனக்கும் வாய்ப்பளித்தமைக்காக வேண்டி நன்றிகள் சொல்லி முடிக்கிறேன். ஏற்பானாக அல்லாஹ். வாக்ரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.